எல்லாருக்கும் வணக்கம். அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். We are manufacturing FG200 grade cast iron cookwares, India's first grade cast iron manufacturing company. We have the unique design. We are a manufacturer, not a dealer. We solve the kitchen problems. Elbow gives you a solution. அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டு கிரேடு கேஸ்டின் குக்வேர் மேனுஃபேக்சரிங் கம்பெனினா அது வந்து எல்போ குக்வேர் தான். அப்படி சொல்கிறது எனக்கு பெருமை. ஏன்னா எல்லாருமே வந்து சாதாரண கேஸ்டைனில் பண்ணிகிட்டு இருக்கிற போது நம்ம கிரேடு கேஸ்டின் கொடுக்கணும்னு சொல்லி யூனிக் டிசைனாக டிசைன் பண்ணி எல்லாமே பேட்டர்னால எங்களுது யூனிக் டிசைனாக டிசைன் பண்ணி ஹெவியாக கிரேடாக ஸ்மூத் ஃபினிஷில் டபுள் சீசன் பண்ணி கொடுத்துட்டுருக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நாம் எதுக்கு இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா, அடுத்து தீபாவளி வருது இல்லையா? தீபாவளி ஆஃபர் வந்து எப்போ வரும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்து போன வாரத்துலேருந்து வந்து எங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ போடணும் இல்லையா? அதுக்காக தான் வந்திருக்கோம். ஆஃபர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி பற்றி ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், 18% வந்து எல்லா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்களுக்கு விற்கிற போது 12% டேக்ஸ் போட்டு விற்றுட்டு இருந்தோம். இப்போ நம்ம குக்வேர்ஸ் எல்லாம் ஸ்லாப் எப்படி மாறி இருக்குது, 12 இருந்து 5க்கு வந்துடுச்சு. ஸோ நாங்கள் வந்து அந்த விலையை எம்ஆர்பி வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம். அந்த 5%க்காக குறைச்சி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி நாங்கள் வெப்சைட்டில் போட்டுட்டோம். அது உங்களுக்கு பெனிஃபிட் தான். இதில் வந்து எங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு லாஸ் தான், உங்களுக்கு தான் லாபம். எப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. இப்போ 100 ரூபா ஒரு ரா மெட்டீரியல் வாங்குகிறோம் அப்படின்னா 118 ரூபா, 18% டேக்ஸ் போட்டு வாங்கினா 118 ரூபாய்க்கு நான் வாங்கியிருப்போம். இது வரைக்கும் 112 ரூபாய்க்கு விற்றோன்னு வைங்களேன். அப்போ எங்களுக்கு 8 ரூபா டேக்ஸ், 18 ரூபாயிலேருந்து 12 ரூபானா 6 ரூபா எங்களுக்கு டேக்ஸ் வந்து எங்களுக்கு கையிலேருந்து போகும். அது எங்கே போகும்னா ஜிஎஸ்டியில் நிற்கும், எங்களுக்கு வராது. இப்போ அது என்ன ஆயிருக்கு, எகைன் 5க்கு கொண்டு வந்துட்டாங்க. 5க்கு கொண்டு வந்து என்ன ஆகும், 18க்கு வாங்கி 5க்கு விற்கிற போது 13 ரூபா, அதாவது 18 ரூபா உங்களுக்கு விற்கல, 5 ரூபா டேக்ஸ் மட்டும் வாங்குவோம், 13 ரூபா லாஸு. அது எங்கே நிற்குங்க, அது நேராக வந்து ஜிஎஸ்டி, எங்களுடைய ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டில் தான் போய் நிற்கும். ஸோ அது எங்களுக்கு லாஸு தான். அது வந்து கவர்மெண்ட் வந்து ரிட்டர்ன் தர்றதா சொல்லியிருக்காங்க. வந்தால் லாபம், வல்லினா எங்களுக்கு லாஸ் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டேக்ஸோட பெனிஃபிட் கொடுக்கணுங்கிறக்காக எம்ஆர்பியெல்லாம் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ரேட் கம்மி பண்ணி போட்டுட்டோம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறத இந்த விஷயத்தை சொன்னேன். உங்களுக்கு எல்லோரும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி ஆஃபர் பற்றின டீட்டெயில்ஸாக சொல்ல போகிறோம். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற குக்வேர் வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஒன்ஸ் முதல்ல குக்வேர் எதுன்னு பார்த்துடலாமா? ஏன்னா பழைய ஆளுகளுக்கு எல்லாருக்குமே நமக்கு என்னென்ன பண்ணுறோன்னு தெரியும். புதுசாக பண்ணுறவங்களுக்கு வந்து குக்வேர் பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ எங்களுடைய எல்போ குக்வேர் வீடியோ வந்து முதல்ல பார்க்குறவங்களுக்கு நம்முடைய யூஎஸ்பி என்ன, யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி அடிக்கடி சொல்லியிருக்கோம். அது என்ன அப்படின்னா, நல்லா வெயிட்டாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து கிரேடு கேஸ்டைனில் மேனுஃபேக்சரிங் பண்ணது. மூணாவது வந்து சிஎன்சி ஃபினிஷ்டு, அப்போ வந்து கிளாஸி ஃபினிஷாக வரும். நாலாவது வந்து டபுள் சீசன்டு, நேச்சுரல் குக்கிங்கால் பயன்படுத்தி டபுள் சீசன் பண்ணியிருப்போம். மற்ற குக்வேர்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா தொட்டிங்கன்னா ஒட்டாது. எங்கள் குக்வேர் வந்து எடுத்திங்கன்னாவே லேசாக ஒட்டும். நீங்கள் சோப் போட்டு கழுவுனீங்கன்னா தான் அந்த ஒட்டுறது போயிடும். அதுக்கப்புறம் சீசனிங் இருக்கும். இதுதான் வந்து நேச்சுரல் சீசனிங். இதுதான் நம்ம மற்ற பிராண்டுக்கும் நம்மளுக்குள்ள வித்தியாசம், மெயின் வித்தியாசம் இந்த 4 தான். ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல் இருந்து பார்க்கலாம். தோசைக்கல் வந்து 10 இன்ச் ஒன்று, 12 இன்ச் ஒன்று, 2 சைஸ் இருக்கும். ரெண்டுமே வந்து சிஎன்சி ஃபினிஷ்டு தான், கிரேட் கேஸ்டைன். ரெண்டுமே வந்து இண்டக்ஷன் பேஸ்க்காக தான் நம்ம மெஷின் பண்ணியிருப்போம். இது 10 இன்ச் தோசைக்கல் வெயிட் வந்து 4 kg. அதே 12 இன்ச் வந்து 4.5 kg. அதுலேயே தோசைக்கல் வெரைட்டிலே வந்து ஊத்தாப்பம் தவா, ஆம்லெட் தவான்னு சொல்லி நீங்கள் ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி சிறுசாக குட்டி மினி, இது வந்து 2.5 கிலோ வெயிட் இருக்கும். இதுவுமே வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா கிரில் பேன், ஆக்டகனல் ஷேப், யூனிக் டிசைன். இது கிரில் பேன். இது இண்டக்ஷன் பேஸ்க்காக தான் பண்ணியிருப்போம். இதோட வெயிட் 4 கிலோ. அதுலேயே ப்ளைன் மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகிற மாதிரி இது ஒன்று பண்ணியிருப்போம். இதுவும் வெயிட் வந்து 4 கிலோ தான். அடுத்தது பணியாரக்கல். பணியாரக்கல் பார்த்திங்கன்னா 7 குழி அப்புறம் 9 குழி 2 இருக்கும். ரெண்டுமே வந்து இண்டக்ஷன் பேஸ்க்காக பண்ணியிருப்போம். வெயிட் வந்து 3.4 kg 7 குழி. 9 குழி பார்த்திங்கன்னா 4.4 kg. இதுவும் நல்லா ஹெவியாக தான் இருக்குது, இண்டக்ஷன் பேஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கல். சப்பாத்திக்கல் வந்து கருடு சப்பாத்தி, தோசை தவான்னு சொல்லுவோம், சப்பாத்திக்கல்னு சொல்லுவோம். ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம், மல்டி பர்பஸ் தான். இதில் தோசை விட்டால் அருமையாக வரும், சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து வெயிட்டு 4 kg. இதுலேயே 12 இன்ச்சுக்கு, அது வந்து 4.5 கிலோ. இது மல்டிபிள் ஊத்தாப்பம், குட்டி மினி ஊத்தாப்பம் ஊற்றுற மாதிரி. இதுவும் இண்டக்ஷன் பேஸ்க்காக தான் இருக்கும். எல்லாமே சிஎன்சி ஃபினிஷ்டு, எல்லாமே சிஎன்சி மெஷின் பண்ணியிருப்போம்.
ஸோ சூப்பராக இருக்குது. இண்டக்ஷன் பேஸ்லேயே வச்சுக்கலாம். இது இதோட யூனிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ஒவ்வொன்றிலையும் ஒரு காடி கொடுத்துருப்போம். எதுக்கு அப்படின்னா நம்ம மாவு ஊற்றிட்டு தோசை திருப்பி போடுறதுக்கு வந்து அந்த வழியாக உள்ளே விட்டு நீங்கள் திருப்பி போடலாம். பட் மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. இதுதான் எங்களுடைய யூஎஸ்பி. ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்ஜ் ரைசர் பேன். இதில் வந்து ஒரே சைஸாக இருக்குது, 10 இன்ச்சு. ஃபியூச்சரில் வந்து 12 இன்ச்சு பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கோம். இது 10 இன்ச்சு. இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 3.3 kg. இதனுடைய ஒர்க்கிங் ஏரியா 9 mm திக்னஸ் இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறக்கோ அல்லது வந்து நீர் தோசை ஊற்றுறக்கோ அல்லது வந்து ஊத்தாப்போ அடை என்ன வேணால் பண்ணலாம். இது மல்டி பர்பஸ் தான். இது இண்டக்ஷன் பேஸ்க்காக தான் இருக்கும். இதோட வெயிட் 3.3 kg. அடுத்து கடாய் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது 12 இன்ச் கடாய். இது வந்து சிஎன்சி மெஷின் பண்ணியிருக்காது உள்ள, ஏன்னா இது மெஷின் பண்ண முடியாது, அதனால் ரஃப் ஃபினிஷ் தான் இருக்கும். இது வந்து இண்டக்ஷன் பேஸ்க்காக வச்சுக்கலாம். இது 12 இன்ச் கடாய். இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 4.9 kg. அடுத்தது 10 இன்ச் வந்து டீப் கடாய். இது ஸ்லீக் மாடல்னு சொல்லுவோம். இது மெஷின் பண்ணியிருப்போம் உள்ள. சரிங்களா? இதனுடைய வெயிட் வந்து 3.3 kg. இது வந்து ஆப்பச்சட்டி ஆர் மினி கடாய். மினி கடாய் யூஸ் பண்ணலாம், ஆப்போசிட்டியாக யூஸ் பண்ணலாம். இது வந்து 2.3 kg வெயிட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரை பேன் வந்து கடாயோட பர்பஸ் எல்லாமே இதில் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 3 சைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். இப்போ தான் ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் போட்டு நல்லா இது கொடுத்து சப்போர்ட் கொடுத்தீங்க. இது வந்து 9 இன்ச் ஒன்று. இது 3.1 kg வெயிட். இது இண்டக்ஷன் பேஸ்க்காக தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 10 இன்ச் ஃப்ரை பேன். இது 3.8 kg. இது இண்டக்ஷன் பேஸ்க்காக தான் இருக்கும். அடுத்தது வந்து 11 இன்ச் டீப் ஃப்ரை பேன். இது இண்டக்ஷன் பேஸ்க்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து 5 பேர் 6 பேர் இருக்கிறவங்களுக்கு வந்து சிக்கன் ஃப்ரை, கிரேவி எது வேணால் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சூப்பரான குவாலிட்டி. இது நிறைய போகுது. 10 இன்ச்சு, 9 இன்ச்சு குட்டி மினி. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 18 வகையான ப்ராடக்ட் எங்கிட்ட இருக்குது. எல்லாம் பார்த்திங்க, எல்லாமே சிஎன்சி ஃபினிஷ்டு, எல்லாமே கிரேட் கேஸ்ட் அயர்ன், டபுள் சீசன் பண்ணது. எங்களது சீசனிங் பார்த்தாவே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு தெரியும் எங்களுடைய குவாலிட்டி. புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து தான் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் எதெல்லாம் வாங்குறீங்களோ நாங்கள் பின்னாடி சொல்கிற வந்து தீபாவளி ஆஃபரை வந்து பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டு எத்தனை ப்ராடக்ட் வாங்குறதை நீங்கள் முடிவு பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்கிக்கிறவங்க வந்து நீங்கள் நாங்கள் சொல்கிற இப்போ ஆஃபர் வந்து யூஸ் பண்ணி 2 ப்ராடக்ட் 3 4 இப்படி எது வேணால் வாங்கலாம். அடுத்தது வந்து ஆஃபரை பற்றி பார்க்கலாம். மெயினான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த தீபாவளி ஆஃபருக்கு வந்து இது ஃபஸ்ட்டு தீபாவளி. போன தீபாவளிக்கெல்லாம் வந்து நம்ம R&Dயில் போயிட்டு இருந்தோம். அதனால் வந்து ஒரு மாதிரி கொடுத்துருப்போம். இந்த வருஷம் தான் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து ஆஃபர் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வருஷம் வந்து தீபாவளிக்கு மட்டுமே மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதாவது எப்படின்னா எம்ஆர்பியிலிருந்து ஒரு ப்ராடக்ட் எப்பவும் போல் ஒரு ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஷிப்பிங் டோட்டலாக ஃப்ரீ. சவுத் இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் ஃப்ரீ. இதே வந்து 2 ப்ராடக்ட் வாங்குறீங்க, இன்கேஸ் வந்து ஒரு மல்டிபிள் ஊத்தாப்போ ஒரு பணியார்கள் வாங்குறீங்கன்னா அது மாதிரி 2 ப்ராடக்ட் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இதுன்னு சொல்ல மாட்டோம். நீங்கள் வந்து போய் கார்ட்டில் போய் 2 எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 2 செலக்ட் பண்ணிங்கனாக்கா 25% டிஸ்கவுண்ட். எம்ஆர்பியிலேருந்து 25% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் 2 ஐட்டம் வாங்கிக்கலாம். ஷிப்பிங் ஃப்ரீ தான். இதே வந்து 3 ஐட்டம் வாங்குறீங்க, 3 ஐட்டம் வாங்குறவங்களுக்கு வந்து 30% டிஸ்கவுண்ட்டு. எம்ஆர்பியிலேருந்து 30% டிஸ்கவுண்ட்டு, ஷிப்பிங் ஃப்ரீ. அப்புறம் 4 ப்ராடக்ட்டுக்கு மேலே, அதாவது 4 அதுக்கு மேலே நீங்கள் 5 6 எத்தனை வேணாலும் 35 தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. இது சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 2 ப்ராடக்ட் வாங்கினா அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு 25% வந்து லாபம் கட்டாயம். இதே 3 ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து எங்களுக்கு ப்ராஃபிட்டே இருக்காது. 2க்கு மட்டும் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதே 4 ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு வந்து 2 ப்ராடக்ட் வந்து தான் ப்ராஃபிட் எங்களுக்கு கிடைக்கும். 2 ப்ராஃபிட் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டையும் கிடைக்கிற மாதிரி. ஸோ இந்த ஆஃபர் வந்து அருமையான ஆஃபர், பயன்படுத்திக்கணும். இப்போ ஜிஎஸ்டி வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண கடைசியில் எம்ஆர்பியும் குறைச்சிட்டோம். குறைச்ச கடைசியிலும் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து நல்ல ஆஃபர் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மகிட்ட 1 ஐட்டம் 2 ஐட்டம் வாங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய ஐட்டம் வாங்குறதுக்கு பிளான் வச்சுருக்காங்க. நிறைய பேர் கேட்டாங்க, நாங்கள் வந்து 3 ஐட்டம் வாங்குறோம், 4 ஐட்டம் வாங்கணும், நல்ல ஆஃபர் போடுங்கன்னு 1 மாதமாக கேட்டிருக்கீங்க. ஸோ வந்து தெளிவாக வந்து ஆஃபர் கொடுக்கணும்னு சொல்லி நமக்கு மினிமம் ப்ராஃபிட் வந்தாலும் போதும், மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நான் முதல்லையே சொல்லியிருப்போம், பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும்.
நாங்கள் வந்து 1 இயரில் வந்து 5000 ஃபேமிலிக்காவது எங்கள் குக்வேர் கொண்டு போய் சேர்த்தணுங்கிற ஒரு மோட்டிவில் போயிட்டுருக்கறனால மேக்ஸிமம் கொடுத்து நம்ம கஸ்டமருடைய பேஸை வந்து விரிவுபடுத்துறதுனால மேக்ஸிமம் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குற பிளான் வச்சுருக்கோம். ஸோ அப்போது இன்னொருக்கா சொல்லிடுறேன், புதுசாக கேட்குறவங்களுக்கு வந்து இன்னும் புரியாமல் இருக்கலாம். 2 ஐட்டம் வாங்கினீங்கன்னா எம்ஆர்பியிலேருந்து 25%, ஒரு ஐட்டம் வாங்குறவங்களுக்கு எப்பவும் போல் 20 தான். ஒரு ஐட்டத்துக்கெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியாது. 20% ஸ்டாண்டர்ட் டிஸ்கவுண்ட். 2 ஐட்டம் வாங்குறவங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் இன் எம்ஆர்பி. 3 ஐட்டம் வாங்குறவங்களுக்கு வந்து 30% இன் எம்ஆர்பி. 4 ஐட்டம் அதுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு வந்து எம்ஆர்பியிலேருந்து 35% டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ. இதுதான் ஆஃபர். சவுத் இந்தியாவுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீ, நார்த் இந்தியாவுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீ வராது. ஒரு 50% வந்து அவங்க பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா ஷிப்பிங் சார்ஜ் அதிகம். ஸோ இதுதான் வந்து தீபாவளி ஆஃபர். இதில் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்பவும் போல் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா, ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் ஸ்க்ரீன் வருது பாருங்கள். அது மாதிரி ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா 20% எம்ஆர்பிலேருந்து 20% டிஸ்கவுண்ட் போட்டு அமௌண்ட் வந்துடும். இதே 2 செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 25% மாறிடும். அது கீழே வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். 3 ஐட்டம் செலக்ட் பண்ணுற போது 30% டிஸ்கவுண்ட் போட்டு வந்துடும். எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் 30% மைனஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ பே பண்ணுற அமௌண்ட் வந்துடும். அதே மாதிரி 4க்கு மேலே போகிற போது டிஸ்கவுண்ட் வந்து 35% மைனஸ் 35% எம்ஆர்பின்னு போட்டே வந்துடும். நீங்கள் அதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. வெப்சைட்டில் போய் பண்ணுறவங்க இது மாதிரி பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் பண்ண தெரியாதவங்க வந்து கூகுள் பே தான் பண்ணுவோம், ஃபோன்பே தான் பண்ணுவோங்கிற வந்து நம்ம எப்படி வந்து மளிகை கடையில் வந்து நீ ஸ்கேன் பண்ணி பண்ணுற மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து எங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டோட QR கோடை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸை வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் ஷிப்பிங் பண்ணி விட்ருவோம். இதுதான் மெத்தட். மேக்ஸிமம் எல்லோரும் வந்து வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது. அதை வந்து பண்ண தெரியலன்னு பயப்பட்டு இருக்க வேண்டியதில் உள்ளே போனீங்கன்னா வெரி சிம்பிள் வேலை தான் நாங்கள் கொடுத்துருப்போம். நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொன்றா அடுத்தடுத்து கேட்கும். நீங்கள் க்ளீனாக கொடுத்துட்டே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம். அந்த வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுற போது பேமெண்ட் மோடு வர்றபோது வந்து QR கோடு தான் வரும். அது எங்களால் பண்ண முடியாதுங்க, நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுறோன்னு சொன்னீங்கன்னா அந்த QR கோடை தான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனி ரூட் 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், இன்னும் நீ வாட்ஸ்அப் மூலிமா கேட்டுட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஐட்டமே வந்து ஸ்டாக் இருக்குது. எல்லாருமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் வந்து ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் வந்து ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா தீபாவளி ஆஃபருக்கு முன்னாடியே வந்து இந்த 12 இன்ச் தோசைக்கல், ஆப்போசிட்டி 9 இன்ச் ஆப்பக்கல் வித் SS லிட் இருக்கு இல்லையா, அது 2 வந்து இடையில அப்பப்போ வாங்கிட்டாங்க. அதனால் வந்து கம்மியாயிடுச்சு. நம்ம வந்து ஃபவுண்ட்ரியில் வந்து எகைன் ஆர்டர் கொடுத்த போது என்ன சொன்னாங்கன்னா, தீபாவளி பக்கம் ஆகிடுச்சு, நீ ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடி கொடுக்க முடியுமான்னு தெரில அப்படின்னு ஒரு டவுட் பட்டிருக்காங்க. அதனால் தீபாவளிக்கு அப்புறம் தான் கிடைச்சாலும் கிடைக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ தோசைக்கல்லும் 12 இன்ச் தோசைக்கல்லும் ஆப்போசிட்டி மட்டும் ஸ்டாக் இல்லை. ஸோ மற்ற ஐட்டம் எல்லாம் வந்து நீங்கள் வேணுங்கிறத வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் வந்து தீபாவளிக்குள்ளேயே வந்து நான் ஸ்டாக் கொண்டு வர பார்க்குறோம். வந்துடுச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா தீபாவளிக்கு அப்புறம் வந்து ஆஃபர் போக போகுது. ஸோ மெயினானது வந்து தீபாவளி ஆஃபர் எப்போ இருந்து வருதுங்கிற சொல்லாமல் விட்டுட்டு பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோ வந்ததுலேருந்தே நீங்கள் வந்து தீபாவளி ஆஃபர் வந்து என்ஜாய் பண்ணலாம். தீபாவளிக்கு அப்புறம் வந்து இந்த மாதம் கடைசி 31ஆம் தேதி வரைக்கும் இந்த தீபாவளி ஆஃபர் வந்து கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கும். அதாவது 1 மந்த் தீபாவளி ஆஃபர் வந்து 1 மந்த் மேக்ஸிமம் வருஷத்தில் வந்து கொடுக்குற ஆஃபர்லேயே வந்து ரொம்ப நீளமான ஆஃபர்னால் தீபாவளி ஆஃபராக தான் இருக்குது. 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்து தோசைக்கல் 12 இன்ச் தோசைக்கல் ஆப்போசிட்டியெல்லாம் வந்து ஸ்டாக் வந்துருச்சுன்னா ஆஃப்டர் தீபாவளியும் கூட அந்த தீபாவளி ஆஃபரோடைய வச்சே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மற்ற ஐட்டம் எல்லாம் பாருங்கள். மற்ற ஐட்டம் எல்லாம் பிடிச்சிக்கிறவங்க வந்து ஆல்ரெடி தோசைக்கல் வாங்கினவங்க வந்து வேறு ஐட்டம் வாங்குற நீங்கள் பிளான் வச்சுருப்பீங்க. ஸோ எங்கள் ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் நீங்கள் 100% உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து 3 ஐட்டம் 4 ஐட்டம் வாங்குறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இதை விட அதிகமான டிஸ்கவுண்ட் வந்து இனி வருஷம் அடுத்த தீபாவளி வரைக்கும் கட்டாயமாக கொடுக்க மாட்டோம். மேக்ஸிமமே சொல்லியிருக்கோம் 30க்கு மேலே போகாது, 25, 20 இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு மட்டும்தான் 35% ஆஃபர் கொடுத்துருக்கோம். 35% வந்து எங்களுக்கு 4 ப்ராடக்ட்டில் 2க்கு மட்டுமே ப்ராஃபிட் கிடைக்கும், 2க்கு ப்ராஃபிட் இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட் கொடுக்குறக்கு பிளான் வச்சுருக்கோம். பயன்படுத்தி எல்லோரும் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து நிறைய மெட்டீரியல் வாங்குங்க, வாங்கி நல்லபடியாக குக் பண்ணி சந்தோஷமாக வாழணும். ஸோ எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து அனுப்பிச்சுடுங்க.
அவங்களும் வந்து குக்வேர் வாங்கணும்னு நினச்சாங்கனாக்கா நம்ம வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு, இல்லைனாக்கா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த தீபாவளி வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் அனைத்துமே ஸ்டாக் எல்லாம் நில் பண்ணுற அளவுக்கு நான் வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டாக் இருக்க வரைக்கும் எல்லோரும் ஆர்டர் பண்ணி வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்த மாதம் தீபாவளி ஆஃபர் முடிஞ்ச கடைசியில் தான் வந்து அடுத்த ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லி, இது முடிஞ்ச கடைசியில் அடுத்த மாதம் அந்த ஆஃபர் வரும். அதுக்கப்புறம் பொங்கல் ஆஃபர் வரும். ஸோ இப்போ தீபாவளி ஆஃபரில் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டு. ஸோ யூட்டிலைஸ் பண்ணி எல்லோரும் வாங்கணும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.